ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது அறநூல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிறது சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம் எழுதினவர் யாருன்னா காரியாசான். ஓகேவா? இது ஒரு அறநூல், 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. பார்க்கலாம். மனித வாழ்வை செழுமை ஆக்குபவை அறப்பண்புகளே. காலந்தோறும் தமிழில் அறக்கருத்துக்களை கூறும் இலக்கியங்கள் தோன்றி வருகின்றன. மனுஷங்களோட வாழ்க்கையை செழுமையாக்குறது எது அப்படின்னா அறப்பண்புகள் தான். காலந்தோறும் தமிழில் அறக்கருத்துக்களை கூறுற இலக்கியங்கள் தோன்றி வருது. அதில் ஒன்று தான் சிறுபஞ்ச மூலம். வயதுக்கும் அறிவுக்கும் சில நேரங்களில் தொடர்பு இருப்பதில்லை. சாதனைக்கு வயது ஒரு தடையில்லை. ஓகேவா? ஓகே, பார்க்கலாம். அறிவுடையார் தாமே உணர்வார். பூவாது காய்க்கும் மரமுல நன்று அறிவார். மூவாது மூத்தவர் நூல்வல்லார். தாவா விதையாமை நாறுவ வித்து உல. மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. அறிவுடையார் தாமே அறிவர். பாடலின் 22. இந்த பாடலின் பொருள் பார்க்குறதுக்கு முன்னாடி சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். மூவாதுனா முதுமை அடையாமல். மூவாது முதுமை அடையாமல். நாறுவ அப்படின்னா முளைப்ப. தாவானா கெடாதிருத்தல். மூவாதுனா முதுமை அடையாமல். நாறுவ அப்படின்னா முளைப்ப. நாறுவன்னா நாறுறது கிடையாது, முளைப்ப. நாறுவன்னா முளைப்ப. தாவானா கெடாதிருத்தல். மூவாது முதுமை அடையாமல். நாறுவ முளைப்ப. தாவா கெடாதிருத்தல். ஓகேவா? இப்போ பாடலின் பொருள் பார்க்கலாம். பூவாது காய்க்கும் மரமுல. பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பதுண்டு. நன்று அறிவார். மூவாது மூத்தவர் நூல்வல்லார். இதை போலவே நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவர். வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவரே ஆவர். இப்படி பூக்காமலே சில மரங்கள் காய்க்குது. அதே மாதிரி நன்மை தீமைகளை நல்லா உணர்ந்தவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்க வயசில் சின்னவங்களா இருந்தால் கூட மூத்தவங்களோட வச்சு பார்க்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தாவா விதையாமை நாறுவ வித்தூல. பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளன. பாத்தி அமைச்சு அதில் விதை போட்டு அதுக்கப்புறமா தான் வளரும் செடிகள். ஆனால் எப்படி பூவாது காய்க்கும் மரங்கள் இருக்கிறதோ அதே மாதிரி விதை விதைக்காமலேயே வரக்கூடிய விதைகளும் உள்ளன. விதை தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளன. அதே போலவே அதே மாதிரி மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்ளும். மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. மேதைக்கு என்ன தேவையில்லை? உரைக்கணும்னு தேவையில்லை. மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர். ஓகேவா? இதில் அணி என்ன அணினா ஓமை அணி. அப்படி இது மாதிரி போல அப்படின்னு சொல்கிறோம்ல, அதனால் ஓமை அணி. பூவாது காய்க்கிற மரம் இருக்க மாதிரி மேதையருக்கும் இன்னொருத்தவங்க சொல்லி தான் புரிஞ்சுக்கணும் இல்லை, தானே உணர்ந்துக்குவாங்க. போலன்னு வர்றதுனால ஓமை அணி. ஓகேவா? பூவாது காய்க்கும் மரம் உல நன்று அறிவார். மூவாது மூத்தவர் நூல்வல்லார். தாவா விதையாமை நாறுவ வித்து உல. நாறுவன்னா என்னது? முளைப்ப. மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் உள்ள நூல்வெளி பார்க்கலாம். தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின. ஃபஸ்ட்டு சங்க இலக்கியங்கள் தோணுச்சு, அதுக்கப்புறம் நீதி நூல்கள் தோன்றிருக்கு. அவை 14 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்று தான் சிறுபஞ்ச மூலம். 5 சிறிய வேர்கள் என்பது இதன் பொருள். அதாவது சிறுன்னா சின்ன, பஞ்சன்னா 5, மூலம்னா வேர்கள். அப்போ 5 சிறிய வேர்கள் அப்படின்றது தான் இதோட பொருள். அது என்னென்ன? கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி, இதெல்லாம். இந்த வேர்களால் ஆன மருந்து உடலில் உள்ள நோயை தீக்கும். அதே மாதிரி சிறுபஞ்ச மூலத்தில் இருக்கிற பாடல்களில் இருக்கிற 5 கருத்துகள் மக்களோட அறியாமையை போக்கி அவங்கள நல்வழிப்படுத்துகிறதா இருக்குது. இந்த பாடல்கள் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியனன்னு சொல்லி 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. வாழ்வியல் உண்மைகளை இது எடுத்து காட்டுது. சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யாருன்னா காரியாசான். மதுரை தமிழாசிரியர் மாக்காயனார் இருக்கார்ல, அவரோட மாணாக்கர் தான் இவர். காரி அப்படின்றது இவர் இயற்பெயர். இவரை மாக்காரி ஆசான்னு சொல்லுவாங்க. எதில்? பாயிரச் செய்யுள்ல. ஆசான் அப்படின்னா காரின்றது இவரோட பேர். காரின்றது இவரோட பேர். ஓகேவா? ஆசான்றது தொழிலில் அடிப்படையில் அமைந்த பெயர். ஓகேவா? இதோட இது அவ்வளோதான்.
பூவாது காய்க்கும் மரம்புல நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல்வல்லார் தாவா விதையாமை நாறுவ வித்தூல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. சிறுபஞ்ச மூலம். அடுத்தது சிறுபஞ்ச மூலம் 9th ஓல்டு புக்கில் இருக்குது. ஓகேவா. சிறுபஞ்ச மூலம். கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டார் நன்றென்றல் வனப்பு. காரியாசன். சொற்பொருள் பார்க்கலாம். கண்ணோட்டம் அப்படின்னா வந்துட்டு இரக்கம் கொள்ளுதல். எண்வனப்புனா ஆராய்ச்சிக்கு அழகு. எண்வனப்புனா ஆராய்ச்சிக்கு அழகு. வனப்புனா அழகு. கிளர்வேந்தன் அப்படின்னா புகழுக்குரிய அரசன். கிளர்வேந்தன், வேந்தன்னா அரசன், கிளர்வேந்தன்னா புகழுக்குரிய அரசன். வாட்டான்னா வருத்த மாட்டான். வாட்டான்னா வருத்த மாட்டான். ஓகே, பொருள் பார்க்கலாம். கண்வனப்பு கண்ணோட்டம். கண்ணுக்கு அழகு எனது இரக்கம் கொள்ளுதல். கண்ணோட்டம்னா கண்ணுக்கு அழகு. கண்ணோட்டம்னா இரக்கம் கொள்ளுதல். கண்ணுக்கு அழகு ஒருத்தவங்களை பார்த்து இரக்கம் கொள்ளுதல். கால்வனப்பு செல்லாமை. காலுக்கு அழகு பிறரிடம் இறந்து செல்லாமை. இது தாங்க அது தாங்க அப்படின்னு கேட்டு இன்னொருத்தவங்கக்கிட்ட செல்லாமை, இறந்து செல்லாமை தான் காலுக்கு அழகு. எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல். ஆராய்ச்சிக்கு அழகு தமது முடிவை துணிந்துரைத்தல். ஓகேவா. எண்வனப்புனா ஆராய்ச்சி, ஆராய்ச்சிக்கு அழகு. எண்ணுன்றது ஆராய்ச்சி. எண்வனப்புக்கு அழகு வந்துட்டு, ஆராய்ச்சிக்கு அழகு வந்துட்டு தன்னோட முடிவை துணிந்து உரைக்கிறது. இதுதான் அப்படின்னு சொல்லி என்று உரைத்தல். இத்துணையாம், இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லி உரைக்கிறது தான் எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல். ஆராய்ச்சிக்கு அழகு தமது முடிவை துணிந்து உரைத்தல். ஓகேவா. பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல். பண்ணுனா என்னது? இசை. இசைக்கு அழகு என்னது? கேட்குறவங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றது. சரியா. இசைக்கு அழகு அதனை கேட்டோர் நன்றென புகழ்தல். ஓகேவா. கிளர்வேந்தன் தன்னாடு. அரசனுக்கு அழகு என்னது? தன் குடிமக்களை வருத்தாமல் காப்பவன். வாட்டார் நன்றென்றல் வனப்பு. வாட்டான் நன்றென்றல் வாட்டானா வருத்தாமல் காப்பவன் என்று பிறர் அவனை புகழ்ந்துரைத்தல். சரியா. கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. இந்த நல்ல அரசன் தன் நாட்டு மக்களை வாட்ட மாட்டான், வருத்த மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அரசனுக்கு அழகு. ஓகேவா. அவனை புகழ்ந்து உரைத்தல் அவனுக்கு அழகு. ஓகேவா. ஓகே. கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. காரியாசான். ஓகே, இதோட ஆசிரியர் குறிப்பாக்கலாமா? காரியாசான் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர். எது சொல்லுது அப்படின்னா சிறப்பு பாயிரம் சொல்லுது. இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர். மாக்காரியாசான் என்ன சமயம்? சமண சமயம். இவரும் கனிமேதாவியாரும். கனிமேதாவியார்னா யார்? 7வது எழுதினவர். ஒரு சாலை மாணாக்கர். பெரும்பான்மை பொது அதிகமாக பொது அறக்கருத்துகளும் சிறுபான்மை கொஞ்சமாக சமண அறக்கருத்துகளும் இந்த நூலில் இருக்கும். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் நூற்குறிப்பு பார்க்கலாம். சிறுபஞ்ச மூலம்ங்கிறது என்னது? 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதோட ஆசிரியர் யார்? காரியாசன். இதோட கடவுள் வாழ்த்தோட சேர்த்து மொத்தம் 97 வெண்பாக்கள் இருக்குது. மொத்தம் 96 + 1. ஓகேவா. அப்போ 1ன்றது கடவுள் வாழ்த்து. அப்போ மொத்தம் 97 பாடல்கள் வெண்பாக்கள் இருக்குது. சிறுபஞ்ச மூலம்னு ஏன் சொல்கிறோம்? 5 வேர்கள் பற்றி மருந்து தீர்க்குது. அந்த 5 வேர்களை பற்றி சொல்லுது. என்னென்ன அந்த 5 வேர்கள்? கண்டங்கத்திரி, சிறுவழுதினை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இந்த 5 மூலிகையோட வேர்களும் உடல் நோயை தீர்க்குது. அதே மாதிரி இந்த சிறுபஞ்ச மூலம் நூலோட ஒவ்வொரு பாடல்லையும் கூறப்பட்டிருக்கிற 5 கருத்துகள் மக்களோட மனநோயை தீர்க்குது. அது உடல் நோயை தீர்க்குது, இது மனநோயை தீர்க்குது. அதனால இது பேர் சிறுபஞ்ச மூலம். ஓகேவா. அவ்வளோதான். இதோட சிறுபஞ்ச மூலம் பற்றினது முடிஞ்சு.